ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அப்ப அந்த சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா? அவங்களோட பிரச்சனை தனக்கான இப்போ சீரடி சாய்பாபா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்தோட வியாதி தீர்த்து வச்சிருக்காங்க. அப்போ ஒருத்தவங்க தீர்க்கும் போது யாராச்சும் ஒருத்தர் அதை வாங்கி தான் ஆகணும். கீழே விழுவோம், பட் பெருசாக அடிப்படாமல் அந்த இடத்துல பெட்டாக இருப்பார். எங்கள் பாபாஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே உள்ள வைப்பார். ஏன்னா விழுந்தாதான் நம்மளுக்கு நம்ம யாருங்கிறது தெரியும், நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்னன்னு தெரியும். பட் நம்ம இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது தியானத்து மூலிமா கோள்களை இயக்குவது எப்படிங்கிறது விஷயத்தை கற்றுக்கிட்டு நம்ம ஒரு வாட்டி இறக்கல, 2 வாட்டி இறப்போம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கிற பரமாத்மாவை போய் சேரும் போது அந்த இறப்பு நம்மளுக்கு எந்த பாதிப்பு தராது. பட் அதே சாப்பாடு தான் வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்கன்னா எல்லாருமே சாப்பிட்ருக்க போகிறாங்க. எல்லாருமே சாப்பிட்ருக்குமோ அப்போ வியாதின்னு வந்துச்சுன்னா அந்த ஃபுட்டால் வந்துச்சுன்னா அது எல்லாத்துக்குமே தானே வரணும். அப்போ எல்லாத்துக்குமே வராமல் குறிப்பிட்டவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லும் போது காளமாடுக்கிட்ட போய் நான் 3 வாரம் விளக்கு போடுறவனுக்கு 11 வாரம் விளக்கு போடுறேன், நீ எனக்கு பால் கறந்து கொடுனா காளமாடுக்கிட்ட பால் வருங்களா? இதுதான் கர்மா. கர்மாவை நீங்கள் தீக்காமல் நீங்கள் என்ன கடவுளை கும்பிடணும்னு நினைக்காம அதோட ஆர்கனைசேஷன் இல்லாமல் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் இன்றைக்கி வந்து நம்ம மற்ற மொழிகளோட படத்தை வந்து நம்ம ஆகா ஓகன்னு தூக்கி வச்சுலாம் பேசுகிறோம். ஆனால் நம்ம 1000ல் ஒருவன் படத்தை மாதிரி சிவபெருமானோட கதையை ப்ரூவ் பண்ணுறது எந்த விஷயமே கிடையாது. ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு தான் வந்து மற்றவங்களையும் வாழ வச்சு. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக கிரியா சரண்யா மேம், த அஸ்ட்ராலஜி ஃபார் த நியூ பாத் புது கான்செப்டோட நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம். ஓம் கிரியா பாபாஜி நம. பாபாஜியினுடைய கிரியா அப்படிங்கிற அந்த ஒரு பயிற்சியும் பெற்றிருக்கீங்க, ஜோதிடம் அப்படிங்கிற அந்த ஒரு கலையுமே வந்து கற்று வச்சிருக்கீங்கும் பொழுது கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். பொதுவாக மனுஷங்களுக்கு கர்மா இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரியும். ஆனால் மனித நிலையிலிருந்து எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் துறவரம் அப்படிங்கிறத தாண்டி சிவபெருமானை கதைன்னு நினைக்கின்ற சித்தர்கள் இருக்காங்க. அப்போ அந்த சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா? இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லு சிவபெருமானையும் அழிக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கும் பொழுது அப்போ சித்தர்களுக்கும் கண்டிப்பாக கர்மாங்கிறது உண்டு. அவங்களோட கர்மா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சாய்பாபா சீரடி சாய்பாபா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழுநோயால் இருந்தார். இப்போ நிறைய சித்தர்கள் வந்து கேன்சராக அப்படின்னு இருக்கும் பொழுது மற்றவங்களோட பிரச்சனையை ரெக்கவர் பண்ணி அவங்களோட பிரச்சனை தனக்கான இப்போ சீரடி சாய்பாபா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்தோட வியாதி தீர்த்து வச்சிருக்காங்க. அப்போ ஒருத்தவங்க தீர்க்கும் போது யாராச்சும் ஒருத்தர் அதை வாங்கி தான் ஆகணும். சரிங்களா? அப்போ வாங்கக்கூடிய அவங்களோட அந்த பிறப்போட வந்து ரகசியம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ரெடி பண்ணி விட்டு அவங்களுக்கு கிளியர் அவங்களோட ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணி விட்டு தான் இந்த ஒரு விஷயத்தை அடையணும். அப்படிங்கிற போது யாராக இருந்தாலுமே சரி, சனீஸ்வர பகவானை எடுத்துக்கோங்க. சனீஸ்வர பகவானை வந்து ராகுவோ சரி சந்திரனோ சரி மேலுலகத்தில் படாத பாடு கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் சரி, எல்லா சித்தர்களும் எல்லா கடவுளும் சனீஸ்வர பகவான் அந்த பட்டத்தை வாங்குறதுக்கே அவர் பட்ட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் கர்மாங்கிறது உண்டு. பட் அதுலேருந்து வெளியே வரோமா, இப்போ நாங்களே இருக்கோம், நாங்கள் இனிஷியேஷன் வாங்கிட்டோம், நாங்கள் எந்த ஒரு சிரமப்படலை அப்படின்னா அதான் சொன்ன பார்த்தீங்களா. இப்போ வந்து நான் எப்படி சொல்கிறது, எனக்கு இந்த இருக்கிற இப்போ நடந்துட்டு இருக்கிற தசை வந்து எனக்கு சரியில்லாத தசை. பட் அதில் அப்பப்போ வந்து ஒரு பெரிய லெவலில் போய் நான் ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு ஹார்ட் அட்டாக்கோ நான் கடந்து வந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பேர்த்து நான் ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்துருக்கேன். எனக்கு நடக்கிற தசை ஒரு 2-3 ஆஸ்ட்ராலஜராக இருக்காங்க. அவங்களுக்குலாம் கால் ஆக்சிடென்ட் இருக்குது, ஒருத்தவங்களுக்கு கால் எடுத்திருக்காங்க, ஒருத்தவங்களுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது தியானத்து மூலிமா கோள்களை இயக்குவது எப்படிங்கிறது விஷயத்தை கற்றுக்கிட்டு நம்ம இயக்கும் பொழுது அந்த டைம் அந்த மோசமான டைம் வரும்போது நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். அதாவது ஒரு 1 hour இருக்கிற மாதிரி இருக்கும். பல லட்சங்கள் செலவாகிற இடத்துல ஒரு 5000 10,000 செலவாகும். ஒரு சின்ன சின்ன விஷயத்தால் நம்ம வெளியே வர மாதிரி இருக்கும். எல்லோரும் இப்போ கீழே விழுவோம், பட் பெருசாக அடிப்படாமல் அந்த இடத்துல பெட்டாக இருப்பார். எங்கள் பாபாஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே உள்ள வைப்பார். ஏன்னா விழுந்தாதான் நம்மளுக்கு நம்ம யாருங்கிறது தெரியும், நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்னன்னு தெரியும். எப்பவுமே எல்லாமே சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வந்து ஃபேமிலி, செகண்ட் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஷிப்பு. இதில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே சர்க்கிள் என்னென்னா நம்மளும் நம்ம ஆரோக்கியமும் நம்ம உடம்பும் நம்ம கும்பிட்ற கடவுள் மட்டும்தான். இது ஸ்டாண்டர்டாக இருந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதனால சித்தர்களுக்கு கீழே நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூட்ரல் ஆயிரும். நம்ம ஆகா ஓகனும் போக வேண்டாம், ரொம்ப கீழே போக வேண்டாம். இருக்கிறது வந்து லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட்டு. சரிங்களா? ஒரு 20 years வரைக்கும் நம்மளுக்கு எதுவும் தெரியாமல் நம்ம ஜாலியாக இருப்போம். 50 yearsக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆரோக்கியம் இருக்காது, நம்ம எது நினச்சாலும் நடக்காது. அப்போ நான் இடப்பட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து 30 years தான். சரிங்க? அது 30 yearsல வந்து இப்போது ஒரு தசாபுத்தின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு ஒரு தசாபுத்தி நடந்துட்டுருக்கு அப்படின்னா தசாங்கிறது நம்ம உடம்பு.
புத்திங்கிறது வந்து அதுக்குள்ளே இயங்கிட்டு இருக்கிற செல்கள், நம்ம அணுக்கள் வந்து இயங்கும். இப்போ இந்த தசை நடக்கும்போது நம்ம உடம்பு நம்மளுக்கு இந்த மாதிரி ரியாக்ட் கொடுக்கும். புத்தி நடக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன அந்த டைம் நம்மளுக்குள்ளுக்குள்ள ரியாக்ஷன் நடக்குதோ அதை சொன்ன பார்த்தீங்க பியூர் சயின்ஸ் தான். இது நம்ம இப்போ ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எந்த கோயிலுக்கும் எந்த ஒரு விஷயமும் எதுவும் ஃபாலோ பண்ணாமல் ஏன் வந்து அவங்களாம் இன்னும் சிறப்பாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த தியானம் யோகாங்கிற விஷயத்துக்கு அவங்க முக்கியம் கொடுத்து அவங்க நியூட்ரலாக போய்க்குவாங்க. இப்போது நம்ம ஒரு நிறைய ஒரு குப்பையை போட்டு நம்ம ஒரு விஷயத்தை எரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். எரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே ஒரு உயிர் பிறக்கும். பார்த்தீங்கன்னா அந்த சின்னதாக ஒரு பிளாக் கட் ஒன்று வரும் தெரியுங்களா, அந்த நெருப்புக்கு ஒரு உயிர் இருக்குது. அந்த ஒரு உயிர் வந்து இன்னொரு உயிர் கொன்று தான் வந்து அந்த பெரிய புகையாக வரும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அப்பா ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா மிஞ்சி போனால் ஒரு 20 to 30 இயர்ஸ் மட்டும்தான் அவரால் ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று அது இருக்கும், இல்லாட்டினா அது பசங்க கைக்கு போயிடும், இவர் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலான விஷயத்தை வந்து நம்ம உணர்ந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அடித்து பிடிச்சி சம்பாதிக்கிறதோ இல்லை ஒருத்தவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறதோ பிடிக்கிறதோ வராமல் நம்ம இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 16 நாளுக்கு நம்மளை கும்பிடுவாங்க. ஒரு வருஷத்துக்கு நம்ம ஃபோட்டோ வீட்டில் மாட்டி இருப்பாங்க. அப்புறம் எப்போச்சும் தவசத்துக்கு எடுத்து தொடச்சி ஃபோட்டோ போட்டு வச்சு கும்பிடுவாங்க. அப்போ என்ன ஓடி உழைச்சி ஒருத்தவங்களை நம்ம கஷ்டப்பட்டு ஏமாற்றி சம்பாரித்து குடும்பத்துக்கு நம்ம யாருனே மறந்துடுவாங்க. கர்மாவும் சேர்த்து வச்சுட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் வரும், ஏங்கி அந்த தசா வரும்போது தசா கெட்டு போச்சா புத்திநாதன் வச்சு பொழைச்சிக்கலாம், தசா புத்தி 2 கெட்டு போச்சா சும்மா இருக்கலாம். அப்போ அந்த பிளானட்ஸ் எப்படி இயங்குது அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே அவங்களோட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது வந்து சிறப்பு. மேம் இப்போ வந்து இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது வந்து சனி பகவான் கும்ப வீட்டில் இருக்காரு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறிட்டாரு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் உலக அளவிலேயே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்கல்ல மேம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய பார்வையில் இது எப்படி? திருக்கணிதப்படி பார்க்குறாங்க, வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்குறாங்க. மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருக்கணிதப்படி மட்டும்தான் செல்லும். வாக்கிய பஞ்சாங்கம் எதுக்காகனா இப்போ கோயிலில் ஒரு விசேஷம் நடத்துகிறாங்க, கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க, திருக்கல்யாணம் நடத்துகிறாங்க, அப்படிங்கும் போது தான் வாக்கிய பஞ்சாங்கம் வந்து நமக்கு செல்லுபடியாகும். இப்போ இன்றைக்கி ஒரு குழந்தை பிறக்குது, இப்படி எல்லாரும் மாறி மாறி கும்பத்தில் இருக்குங்கிறாங்க, மீனத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கி பிறக்கிற குழந்தைக்கு நீங்கள் எதில் போய் எழுதுவீங்க, சனீஸ்வர பகவான் இதில் இருக்காரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மீனத்தில் திருக்கணித பிரகாரம் மனிதர்களுக்கு நம்ம மீன வீட்டில் தான் இருக்கா அப்படி, சரிங்களா? ஏன்னா இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது அந்த குழந்தையோட விஷயத்தை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? ஏன்னா சனி பகவான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இயக்கக்கூடியவர், ஜாதகத்தில் பூர்வ புண்ணியத்தை எடுக்கிறவர், பல விஷயங்களை எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் மீண்டு வரக்கூடிய விஷயங்கள் அதை சனியும் சூரிய எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா. அப்போ அந்த சனீஸ்வர பகவான் எங்க கரெக்டாக இருக்கிறாரு அப்படின்னா இப்போ மீனத்தில் தான் இருக்காரு. சனி பகவான் எல்லாரும் வந்து பயப்படுவாங்க, இது ஏன் இப்படி வந்தால் பயப்படணுமா பிடிக்கணுமா? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் வந்தார் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நீதி நேர்மை நியாயத்தை கற்றுக் கொடுத்துட்டு போவார். இப்போ நம்ம நார்மல் டேஸில் வண்டி ஸ்பீடாக போயிட்டு தலைகளை ஓட்டிகிட்டு போயிட்டு இருப்போம், அப்போல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகாது. சொல்லுவாங்க இத்தனை நாள் நான் வண்டி ஓட்டினேன், தலைகளை வண்டி ஓட்டியிருக்கேன், ஆனால் எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது அந்த சனீஸ்வர பகவான் வந்து நீ மெல்லமாக தான் போகணும், நீ மெல்லமாக போனால் மட்டும்தான் பின்னாடி நல்லதுக்குன்னு சொல்லி அன்றைக்கி ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டை கொடுப்பாரு. ஆக்சிடென்ட் ஆனவங்க யாரும் வந்து வேகமாக ஓட்டி பார்த்துருப்பீங்களா? ஒரு பயம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ நிறைய இடத்துல வந்து சில பேர் வந்து அன்அஃபிஷியலாக லஞ்சம் வாங்கியிருப்பாங்க. லஞ்சம் வாங்கியிருக்குமா அத்தனை ஒரு 15 வருஷமாக வாங்கியிருப்பாங்க, மாட்டியிருக்க மாட்டாங்க. அந்த சனிங்கிற ஒரு விஷயத்த அவருக்கு இயக்கும் போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு லட்சத்தில் வாங்கியிருக்கும்போது மாட்டாதவங்க 1000ல் வாங்கும்போது மாட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலை பறிப்புன்னு சொல்லி மாட்டாங்களா? அப்போ அது அந்த சனீஸ்வர பகவான் இயங்குறாருன்னு தெரியும் போது நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்மளே நியாய தர்மமாக மாறிக்கிட்டோம்னா பெருசாக வருது சிறுசாக போயிருமே தவிர 2 வருஷம் அஷ்டமத்து சனி 7.5 இதெல்லாம் போட்டு நம்மளை பயப்படுத்தி நம்ம வாழ்க்கையை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பண்ணிக்கணுங்கிறது அவசியம் கிடையவே கிடையாது. அவர் வந்து பியூர் நம்மளை வந்து சரி பண்ணிட்டு போகிறாரு. ஸோ மீனத்தில் தான் இருக்கே தவிர நம்ம திருக்கணித படி மட்டும் பார்த்தாலே போதும். வாக்கிய பஞ்சாங்கம் வந்து இறைவனுக்கு மட்டும்தான். கண்டிப்பாக மேம். இப்போ வந்து சனி பகவானால வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடக்குதுல்ல மேம். சனி பகவானினுடைய தாக்கம் வந்து ஒரு சிலருக்கு, ஏன்னா அவர் நியாயக்காரகன், நியாயத்தின்படி தான் நடப்பார் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொன்னீங்க. இருந்தாலும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாரு, கொஞ்சம் அந்த கடினத்தினுடைய அளவு குறையணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன விஷயம் செய்யலாம்? மனுஷன் வந்து நம்மள பிறந்தோடனே இறக்குறது ஒரு வாட்டி தான் நினச்சிட்டு இருக்கிறோம், சரிங்களா? நம்ம ஒரு வாட்டி இறக்கல, 2 வாட்டி இறப்போம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டாக இருக்கிற பரமாத்மாவை போய் சேரும் போது அந்த இறப்பு நம்மளுக்கு எந்த பாதிப்பு தராது. ஆனால் கர்மான்ட்டு ஒரு விஷயம் கழியும் போது நம்ம மனசு நொறுங்கும், சுக்குநூறாகும், அழுவோம், கண்ணீர். ரோட்ல நிறைய பேர் தானா நடந்துட்டு போவாங்க, கோயில தன்னை மீறி அழுவாங்க. கர்மா கழியும் பொழுது நம்ம ஒண்ணுமே பண்ணவே முடியாது. இப்ப சில பேர் வந்து சொல்றாங்க 8 தலைமுறைக்கு உங்க ஜாதகத்துல 8 தலைமுறைக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு, அந்த சாபம் தான் உங்களை தாக்குது அப்படின்னு. அந்த 8 தலைமுறைக்கு முன்னாடி பண்ணது யாரோ இல்லை. இப்போ நான் இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன்னா அந்த 8 தலைமுறைக்கு முன்னாடி நான் இன்னொருத்தங்களுக்கு அந்த பாவத்தை நான்
பண்ணியிருப்பேன். ஸோ அந்த 8 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிறதும் நான் தான். அந்த ஜெனட்டிக்ஸ் வந்து இப்போ நம்மளை வந்து பாதிக்குமே தவிர நம்ம இப்போ சொத்தை அனுபவிக்கிறோன்னா அதுவும் அந்த காலத்தில் நம்ம சேர்த்து வச்சது. அதான் சொல்லுவோம் தசா புத்தி. புத்தி வந்து உள்ளுக்குள்ளார தசையோ புத்தியோ வந்து உள்ளுக்குள்ளார இருக்கிற அணுக்களையும் சரி செல்களையும் இயக்கி நம்ம ஜெனட்டிக்ஸ் வழியே எடுக்கிறது தான். இப்போ வந்து ஒரு 7ஆம் அறிவு படத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஜெனட்டிக்ஸ் வரும்ல. நிறைய விஷயங்கள் வந்து நிறைய படத்தில் இப்போ அந்த நான் உங்ககிட்ட சொன்ன பார்த்தீங்கன்னா நடராஜர் சிலை சூரியனோட கதிர்வீச்சோட நிழல் தான். 1000ல் ஒருவன் படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா செல்வராகவன் அன்னைக்கே அந்த படத்தை எடுத்திருப்பார். சூரியன் வர வர நிழலு கீழே பார்த்தீங்கன்னா நடராஜரோட உருவமாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம மற்ற மொழிகளோட படத்தை வந்து நம்ம ஆகா ஓகன்னு தூக்கி வச்சுலாம் பேசுகிறோம். ஆனால் நம்ம 1000ல் ஒருவன் படத்தை மாதிரி சிவபெருமானோட கதையை ப்ரூவ் பண்ணுறது எந்த விஷயமே கிடையாது. ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு தான் வந்து மற்றவங்களையும் வாழ வச்சு வந்தாரையே வாழ வைக்கும் தமிழ்நாடுங்கிற மாதிரி மற்ற விஷயத்தை எடுக்கும்போது அந்த படத்தை பார்த்தீங்கனாலே அவ்வளோ ஒரு எஃபர்ட்டாக டெக்னாலஜி கம்மியாக இருக்கிற காலத்தில் அவ்வளோ எஃபர்ட் எடுத்து போட்டிருப்பாங்க. அது மாதிரி ஜெனட்டிக்ஸ்ன்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம 8 தலைமுறைக்கு முன்னாடி பண்ண பாவங்கள் இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிறோன்னா அது நம்ம தான் செஞ்சுருப்போம். தீதும் நன்றும் பிறர் தரர் வாரா. சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அது நீங்கள் ஃபஸ்ட்டே செஞ்சது தான். இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுறீங்களா அதுவும் நீங்கள் செஞ்சது தான். அதனால் நம்ம யாரையும் குத்தம் சொல்லாமல் அடுத்த ஜென்மம் தானே, இந்த ஜென்மத்தில் நான் எப்படி வேணாலும் என் ஃப்ரெண்டு ஒரு பழைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட நான் கேட்பேன் இதெல்லாம் நம்ம இது செஞ்சுட்டு இருக்கிற இதெல்லாம் தப்பு கிடையாது அப்படின்னு. அடுத்த ஜென்மத்தில் தானே யார் பார்க்க போகிறோம் அப்படின்னு. அடுத்த ஜென்மத்தில் நம்ம தான் பிறப்போம். இல்லாட்டி நம்ம அரசன் நின்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுங்கிற மாதிரி இப்போல்லாம் வந்து அப்பப்போவே வந்து கண்ணுக்கு முன்னாடியே நம்ம குழந்தைங்களோ இல்லை நம்ம வம்சாவோ படுற மாதிரி மணி இம்பார்ட்டண்ட்டு தான். ஆனால் அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் வந்து மற்றவங்களை எதையும் கஷ்டப்படுத்தாமல் நம்மளோட விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தியானமுங்கிற விஷயத்தை. இதுக்கு நான் பயிற்சி காலத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எடுத்த ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கணும். நிறைய கிளைண்ட்ஸுக்கிட்ட என்னால் ஃபாலோ பண்ண முடியல. இந்த 2 வருஷமாக கூப்பிட்டு இருந்திருக்காங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி நல்லது நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் ஏன் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலன்னு கேட்பாங்க. அப்போ நான் கேட்பேன், நான் பண்ணதுக்கப்புறம் சில விஷயங்கள் நான் சொல்லி உங்களுக்குலாம் பண்ணியிருப்பேன்ல அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே நடந்துச்சு. எல்லாமே நடந்திருக்கும் போது நம்ம பேசணுங்கிறதுல ஏன்னா அடுத்தடுத்து நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய பேர்த்துக்கு நான் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறேன். மறுபடியும் கண்டிப்பாக உங்ககிட்ட லைனில் வருவேன். அது நான் ஸ்டார்டிங்கே சொல்லி இருக்கணும். மேம் பொதுவாக வந்து கர்மா படி வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து தீர்க்க முடியாத நோய் இல்லை குணப்படுத்தவே முடியாத நோய் அப்படிங்கிற மாதிரி நிறைய நோய்கள் வந்துக்கிட்டே இருக்கலாம் மேம். இந்த நோய் எப்படி உருவாகுது? இப்போ இந்த உருவாகிற நோயை குணப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன விஷயம் செய்யணும்? இப்போது ஒரு புது ட்ரெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே சாப்பாடு டயட்டு முக்கியம் தான். சில ஒரு ஹார்ட் அட்டாக்கே வருதோ இல்லை ஒரு கேன்சரோ வருதோ அப்படின்னு சொல்லி போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் சொல்லுவாங்க உங்கள் ஃபுட் கண்ட்ரோல் சரியில்லை, வீட்டில் வந்து நீங்கள் இப்படி சமைச்சிங்க, இவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணீங்க அப்படின்பாங்க. பட் அதே சாப்பாடு தான் வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்கன்னா எல்லாருமே சாப்பிட்ருக்க போகிறாங்க. எல்லாருமே சாப்பிட்ருக்குமோ அப்போ வியாதின்னு வந்துச்சுன்னா அந்த ஃபுட்டால் வந்துச்சுன்னா அது எல்லாத்துக்குமே தானே வரணும். அப்போ எல்லாத்துக்குமே வராமல் குறிப்பிட்டவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லும் போது இப்போ வந்து இப்போ ராகு ஒருத்தவங்க கெட்டு போயிருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவங்க கண்டினியூஸ் செயின் ஸ்மோக்கராக இருப்பாங்க. கேதுவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒன்று ஆன்மீகத்துக்கு அடிக்ட் ஆகிட்டா ஆல்கஹால்லேருந்து தப்பிச்சுக்குவாங்க. அப்படி இல்லாட்டின்னா அது மூலிமா நிறைய வியாதி வர மாதிரி இருக்கும். அப்போ ஃபுட்டால் வருதுன்னா கிடையவே கிடையாது. நம்ம வந்து நம்ம கோள்களை அப்பப்போ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து நம்மளுக்கு என்ன ஏதாவது தசை நடக்குதா, கெட்ட தசை நடக்குதா, மாரகாதிபதி நடக்குதா, தசை நடக்குதான்னு சொல்லி செக் பண்ணி இப்போ இந்த மாதிரி விஷயம் கெட்டு போயிருந்தால் நம்ம அந்த பழக்க வழக்கத்துலேருந்து வந்து அதுக்கான சாமியை கும்பிட்டு நம்ம பிளானட் பண்ணும்போது பெருசாக வர்றது ஓரளவுக்கு கம்மியாக போயிடும். இல்லாட்டி நமக்கு ரெக்கவர் ஆகக்கூடிய திறன் நம்மளுக்கு கிடச்சிரும். இதை விட்டுட்டு சில பேர் வந்து சூசைட் பண்ணிக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கேட்குறோம் 5 வயசு குழந்தையெல்லாம் இறக்குது, இதெல்லாம் நியாயமான்ட்டு. ஒருத்தவங்க வந்து ஒரு 45 வயசில் சாக வேண்டியது இருக்குன்ட்டு அவங்களுக்கு ஒரு விதி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 40 வயசுலேயே இறந்துருவாங்க சூசைட் பண்ணிட்டு துர்மரணம் மட்டும் ஆயிக்குவாங்க. அப்போ அந்த 5 வருஷத்துக்காக மறுபடியும் மறுபிறப்பி எடுப்பாங்க. அப்போ 5 வயசு குழந்தை இறக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அவங்களோட ஆயுசு முடியாமே தற்கொலை பண்ணிக்கும் பொழுது தான் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களோட விஷயம்லாம் நடக்கிறதுக்கு ரீசன் அதுதான் என்னோட கருத்து அப்படிங்கிறது. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரவங்க அந்த கோயிலுக்கு போகிறாங்க, நம்மளும் அங்கே போய் கும்பிட்டுறலாம், இந்த கோயிலுக்கு போகிறாங்க இங்கே போய் கும்பிட்டுறலாம் நம்ம அப்படிங்கிறது. இயற்கை வந்து கடவுள் 2 விஷயம் கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா பசுமாடு இருக்குது, காளமாடு இருக்குது. பசுமாடு கிட்ட பால் கறக்கிறது வந்து இயற்கையே கடவுள் கொடுத்த விஷயம். நீங்கள் அதை நார்மலாக போய் பண்ணிட்டா நார்மலாகவே பால் கறந்துடும். அது என்ன அப்படின்னா ஜாதகம் நல்லா இருக்கும், கர்மா நல்லா இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம எது செஞ்சாலும் அது இயற்கையாக தானாகவே நடந்துக்கும். காளை மாடுக்கிட்ட போய் நான் 3 வாரம் விளக்கு போடுறவனுக்கு 11 வாரம் விளக்கு போடுறேன், நீ எனக்கு பால் கறந்து கொடுனா காளை மாடுக்கிட்ட பால் வருங்களா? இதுதான் கர்மா. கர்மாவை நீங்கள் தீக்காமல் நீங்கள் என்ன கடவுளை கும்பிடணும்னு நினைக்காம அதோட ஆர்கனைசேஷன் இல்லாமல் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் பலனற்றது. இது வந்து யார் எப்படி நினச்சிக்கிட்டாலும் சரி இதுதான் வந்து பலனற்றது. அப்போ காலமாடுக்கிட்ட காலம் வாரம் உட்காந்து வயசும் ஐயும் போயிடும். உங்களோட கொடுப்பனை எதுன்னு தெரியாமல் போகிறதுக்கு நீங்கள் என்ன விஷயம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது பெஸ்ட்டு. இப்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஜாதகம் எப்படி இயங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த ஒரு ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா
இதில் வந்து சந்திரனுக்கு எது நல்லா இருக்குது, சனியும் நல்லா இருக்குது, ராகு கெட்டு போயிட்டார், குருவும் கெட்டு போயாச்சு, புதன் நல்லா இருக்காங்க, சூரியனும் நல்லா இருக்கு, அப்படி சுக்கிரன் நல்லா இருக்கு. அப்படி செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3க்குரியவர் 8க்குரியவர், 8க்குரிய 3ல் இங்கே போய் நீசமாகிறது நல்லது தான். பட் இந்த வந்து 3க்குரிய தைரியங்கள் வீரஸ்தான் ஆகும்போது இவங்களை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. அப்போது இதை வந்து தசா புத்தின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஜாதகத்துக்கு வந்து இப்போ 2020 2036 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குரு தசை நடக்குது. குரு வந்து அங்கே கெட்டு போயிட்டாரு. பட் ஆனால் கெட்டவன் 8 கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அவர் நம்மளை எதுவும் பாதகம் பண்ண மாட்டார் குருவனானவர். அப்போ புத்திநாதன் அப்போ அந்த புத்தியில் எதெல்லாம் வரும்போது ஆக்டிவேட் பண்ணும்போது இப்போ புதன் நல்லா இருக்கா, புதன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். இது மாதிரி புதன் குரு இந்த சுக்கிரன் இது மாதிரி உங்களுக்கு எது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதையை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டு வரும்போது இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ராகு தசை நடந்திருக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய பணம் வந்திருக்கும். சரிங்க. ஆனால் அது போகும்போது வந்து ராகு போல் கொடுப்பார் இல்லை, ராகு போல் கெடுப்பார் இல்லை. இந்த டைம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு இடத்துல வீடு வாங்கியிருக்கணும். வீடு வாங்கிட்டு அது முடியும் போது வந்து இன்னொருத்தவங்க பேரில் மாற்றிடணும். மாற்றும் போது அது நம்மளுக்கு தகும். அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு சிரமம் தான். இப்போ இந்த எப்படி சொல்கிறது, கரெக்டாக நம்மளுக்கு நல்ல ஒரு தசை போயிட்டுருக்கும். தசை போயிட்டுருக்கும் போது லாஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு வீடு வாங்கலாம்னு சொல்லிட்டு வரோம். அடுத்த தசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. அந்த தசை நல்லா தப்போ ஆகாமல் ஒரு 2 வருஷம் டியூ கட்டி இருப்பீங்க. இப்போ நான் எத்தனை பேங்க்கில் லோன்ஸ் வந்து வீடை சீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த டைம் வந்து என்ன பண்ணிங்கன்னா வீட்டில் வேறு யாராச்சும் கோஅப்ளிகேட்டடாக போட்டுக்கணும். கோஅப்ளிகேட்டடாக போட்டு வரும்போது எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு அந்த வீட்டை மீட்டுறலாம். நீங்கள் கரெக்டாக ஸ்டார்டிங்லாம் ஒரு 7 வருஷம் நல்லா இருக்குது, ஒரு விஷயம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு 5 வருஷம் விட்டுட்டு கடைசி 2 வருஷத்தில் வாங்கிட்டு அடுத்த தசை வந்து உங்களுக்கு கொடுக்காத தசையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீடு வந்து இது போயிடும். இப்படி இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து இது புத்திநாதன் சொல்லுவாங்க. தசா புத்தி இது வந்து அதுக்குள்ளே நடக்கிற அந்தரம். இப்போ இந்த புதன் புத்தி நடக்குது, இதுக்குள்ள அந்தரம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அப்போ சுக்கிரன் வந்து நம்மளுக்கு பணத்தை கொடுக்குறவர். அந்தரம் இதுக்குள்ள சூட்சமும் இருக்குது. ஒருத்தவங்களுக்கு புத்திநாதன் அந்த தசா புத்தி அந்தரம் சூட்சமோ இது எப்போ கரெக்டாக ஈக்குவலாக வேலை செய்யுதோ அவங்க ஓவரால் நைட்டில் வந்து பணக்காராயிருவாங்க. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே அட் அ டைம் கெட்டு போச்சுன்னா அரசனும் ஆண்டியாவான் ஆண்டியும் அரசனாவான் அப்படிங்கிறது வந்து இந்த கிரகத்தோட விஷயங்கள் தான். இதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு காலையில் உட்காந்துட்டு ராசி பலனை பார்த்துட்டு தின ராசி பலன், வருடாந்த ராசி பலன், அந்த ராசி பலன், இந்த ராசி பலன் பார்த்து இயங்குறது வந்து உங்களுக்கு ஒரு பொழுது வந்து பயன் அடிக்கவே அடிக்காது. உங்களோட ஜாதகம் எப்படி இயங்கும் அப்படின்னா தசா புத்தி இல்லாட்டி எதுவுமே உங்களுக்கு எல்லா பிளானட்டும் அவுட்டு, ஒரு பிளானட் மட்டும் நல்லா இருக்குன்னா சனீஸ்வரன் மட்டும். இப்போ என்னோட குருநாதர் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் மட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க அதையை மட்டும் தான் இயக்குவாங்க. அப்போ அது எப்படியோ ஸ்டாண்ட் ஆகிட்டு வந்துட்டு அந்த 19 வருஷம் எப்படி கொடுக்க வந்து ராஜ வழக்கை கொடுத்துட்டு போயிடுவோம். அப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பிளானட்ஸ் வந்து நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்தாலே அதை மட்டும் இயக்குங்க. இப்போ கேது கெட்டு போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளானட்டை மட்டும் நம்ம இயக்கி வச்சுட்டு நம்ம போய் அந்த சாமியை கும்பிட்டுருக்கும் போது நம்மளுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். நல்ல காலம் வரும்போது ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்கும். இப்போ எப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ நம்ம ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்குவோம். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேரக்டர்ஸ் வந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அப்போ கூட அவங்களும் அவ்வளோ சஸ்டெயின் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஷார்ட்டாக 1 படம் 2 படம் 3 படம் எடுத்தவங்களாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 1000 கோடி 2000 கோடி பட்ஜெட்டில் பெருசாக போகுது. அப்போ அவங்களுக்கு அந்த ஷார்ட் டைம் அந்த பிளானட் மட்டும் கரெக்டாக ஆக்டிவேட் ஆகும். இது எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இது வந்து நம்மன்ட்டு கிடையாது. இப்போ நீங்கள் அவங்களெல்லாம் போய் அனலைஸ் பண்ணாலும் சரி, இல்லை போய் அரசியல்வாதிகளை பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லை பெரிய பிஸ்னஸ் மேன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அது உலகத்துக்கே தெரியும். அண்ணன் தம்பிங்க 2 பேர் ஜோசிக்காரை வச்சு தான் சொத்தை பிரிக்கிறாங்க. அப்போ அண்ணா கிட்ட சொல்கிறாரு தம்பிக்கு எல்லாம் ஓட்டி எடுக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓடாத நிறுவனத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்னு. இப்போ யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவோம், நல்லா ஓடிட்டு இருக்கிறதான்னு எடுக்கணும், நான் ஏன் ஓடாத எடுக்கணும். பட் ஆனால் அதை அவங்க செஞ்சாங்க. காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அது அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆகும்பொழுது நல்லா ஓடிட்டு இருந்ததில் டவுன்ஃபால் ஆகிட்டு ஓடாதெல்லாம் டாப் மோஸ்ட்டாக கொண்டு போய் விட்டுரும். ஒரு வருஷம் ஒரு வீடு கட்டுறாரு, அந்த வீட்டுக்கு ஒரு வருஷம் ஜோசிக்காரர் போகக்கூடாதுன்னா வெயிட் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஒன்று நம்பணும், ஃபுல்லாக நம்பணும், இல்லாட்டினா ஃபுல்லாக நம்பக்கூடாது. சரிங்களா. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் இந்த டெய்லி ராசி பலன் பார்க்காம உங்களுக்கு எந்த பிளானட் நல்லாயிருக்கோ அப்படின்னு தெரிஞ்சுட்டு இப்போ சப்போஸ் நீங்கள் என்கிட்ட கன்சல்ட்டிங் வரீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் நான் உங்களுக்கு கொரியரோ மெயிலோ எது வேணாலும் பண்ணிடுவேன். பண்ணும்போது 100% என்னால் ஓப்பன் சேலஞ்சாக கொடுக்குறேன். என்கிட்ட வரவங்க எவ்வளோ டெட்டில் லைஃப்பில் எல்லாமே முடிஞ்சிட்டேன்னு சொல்கிறவங்களையும் வந்து என்னால் ரெக்கவர் பண்ண முடியும். அதுக்காக எடுத்துக்கிட்டது இந்த 2 வருஷம் பயிற்சி கோள்களை தியானத்து மூலிமா எப்படி இயக்குவதுன்னு. இது வந்து அந்த காலத்தை சித்தர்கள் இதை தான் ஃபாலோ பண்ணாங்க. அப்போ போருக்கு போகும்போதும் சரி, மன்னராட்சி நடக்கும்போது அந்த ஆட்சிக்கு யாரையாச்சும் நம்ம அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா. புதன் நல்லா இருந்தால் அரசியலையும் பண்ணலாம். சூரியன் நல்லா இருந்தால் தான் பதவி பெரிய அரசாங்க வேலை இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அந்த மாதிரி இல்லாதவங்களும் அந்த காலத்தில் எடுக்க மாட்டாங்க. இது எல்லாமே சித்தர்கள் வழிபாட்டில் நடந்துட்டு வந்ததா. நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்கள் டீம் வந்து இப்பொழுது முக்கால்வாசி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது எது அப்படின்னு சொல்லினா நான் மட்டும் கிடையாது. ஏன்னா இந்த விஷயத்தை என்னால் தனியாக பண்ண முடியாது. என் குருநாதரும் சரி, என்னோடய டீமர்ஸும் சரி. இப்போ பிஸ்னஸ் லாஸ்லாம் போயிட்டுருக்கிறவங்களுக்கு இப்போ சனி நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சனி நார்மலாக நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு வீரிய வாங்கியிருக்கு அப்படின்னா அவங்க இரும்பு பிஸ்னஸ் பண்ணலாம். இல்லாட்டின்னு மீடியமாக ஒரு டிகிரி வாங்கி இருந்துச்சுன்னா கூட ஓரளவுக்கு அவங்க பண்ணலாம். பட் ரொம்ப லோவாக இருந்து 10 வருஷம் நான் இரும்பு வியாபாரம் பண்ணேன், எனக்கு வந்து எந்த பலனும் கிடைக்கல,
நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் நான் வேறு விஷயத்துக்கு போகிறேன்னு சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டே இந்த தொழில் நம்மளுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா? இப்போ பணம் முக்கியம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் மேலே ஒரு பணத்தை குறிப்பிட்ட பணம் வைக்கிறோம், அந்த பணத்தை வைக்க தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி தான் நீங்கள் தாங்குவீங்க. உங்கள் மேலே கொண்டு வந்து ஒரு 10 மூட்டை வச்சானா அந்த பணமே நம்மளுக்கு கொண்டுறாதா? அந்த மாதிரி தான் பார்க்கலாம் அப்படிங்கிறது. சனி நல்லா இருந்துச்சா, ஓவராக வீரியம் வாங்கி இருந்தாலும் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் நம்ம வைக்க முடியும். புதன் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு சினி இண்டஸ்ட்ரிக்கு வராங்க, அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்க, ஒரு ஷார்ட் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் சீரியல் நடிச்சிருப்பாங்க, அதிலே அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. நம்ம பார்த்திங்கன்னா அவங்க சின்ன சின்ன ரோலாக ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் வந்து கரெக்டாக அந்த டைம் வரும்போது, நம்ம நல்ல டைம் வரும்போது இயக்கிட்டு அந்த டைம் பெருசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. 10ஆம் பாவம் நல்லா இருந்துச்சு, 10th ஸ்பேஸ் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். ஆனால் 12ஆம் பாவம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்க, ஒரு 12ஆம் பாவம் எந்த இடத்துல போய் உட்காருதோ அதில் விஷயத்தை ஒரு இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற அந்த 12th ஹவுஸ் வந்து நம்மளுக்கு கெட்டு போயிருந்துச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா நீங்கள் 10ஆம் பாவத்தில் சம்பாரித்த பிஸ்னஸை வந்து இதில் இழந்துருவீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு எது பண்ணாலும் தெரிஞ்சுட்டு பண்ணுறதுல ஒரு தப்பு கிடையாது. அப்பப்போ நம்மளுக்கு என்ன தசை நடக்குது, மரக அதிபதி நடக்குதா, எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் எதுக்கு பண்ணோம் அப்படின்னா திருமணத்துக்கு இப்போ பெண்கள்னு வச்சுக்கோங்களேன், பெண்களுக்கு வந்து செவ்வாய் நல்லா இருந்தால் தான் வந்து கணவர் வந்து நல்ல கணவராக இருப்பார். அப்படி இல்லாட்டி 7ஆம் பாவத்தில் இப்போ உட்காந்துருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து எங்கே போய் உட்காந்துருக்காங்க சொல்லி ஒரு 2 விஷயத்த பார்க்கணும். இப்போ லக்னத்தில் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, அதில் வந்து ராகு கேது தோஷம் இருந்துச்சுன்னா அடுத்த விஷயமும் ராகு கேது தோஷத்தை விலக்கி திருமணத்துக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு எந்திரத்தை வந்து சித்திரங்கள் எந்திரத்தை நாங்கள் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். எத்தனையோ வருஷங்கள் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட நாங்கள் கொடுத்துருக்குறோம். அவங்களுக்குலாம் கல்யாணமும் ஆகியிருக்கு. அவங்களுக்கு கவுன்சிலிங்கை கொடுக்குறோம். பிஸ்னஸ் லாஸ் பீப்புளையும் என்ன பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பக்காவாக கவுன்சிலிங் கொடுத்து நம்ம அதை ட்ராவல் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். இப்போ கப்புள்ஸுக்கும் நாங்கள் கவுன்சிலிங்கை கொடுக்குறோம். ரொம்ப டிப்ரெஷன் லெவலில் போனவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம். எல்லாமே சித்திரைகள் வழிபாடு தான். அதாவது ஓப்பன் சேலஞ்சாகவே எங்ககிட்ட வரவங்களுக்கு எங்கள் டீம் வந்து பெஸ்ட்டாக கொடுத்து ஒன் டைம் உங்கள் ஜாதகத்தை என்னன்னு சொல்லி நீங்கள் போய் இதுக்காக ஜாதகம் படிக்க முடியாது. ஜாதகம் வந்து கடல், சரிங்களா? யாருனாலையும் இப்போ நானே இருக்கேன், என்னை விட பெரிய ஆளுங்களாக இருக்காங்க, எவ்வளோ ஆனால் யாருனாலையும் ஃபுல்லாக கற்றுக்க முடியாது. அப்போ உங்களுக்கு உங்கள் கொடுப்பனை என்னென்னு தெரிஞ்சுக்கலாம்ல. உங்கள் கொடுப்பனை என்னென்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே லைஃப் ரொம்ப ஷார்ட்டு. நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம நல்லதே சொல்லி கொடுப்போம், நல்லதே சிந்திப்போம், நல்லதே செயல்படுவோம். தியானத்து மூலிமா இது எதுவுமே வேண்டாமல் தியானத்து மூலிமா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நம்ம உடம்புல ஓடிட்டுருக்க செல்ஸ் தான். இப்போ நம்மளுக்கு நல்லா டைம் ஓடிட்டுருக்கு அப்படின்னா நம்மளை பார்த்தாலே ஒரு பிரைட்டாக தெரியும். அப்போ நமக்கு எங்கே போய் நடந்தாலும் சீக்கிரம் காரியம் நடந்துடும். நம்மளுக்கு ஒரு ஆரா இருக்கும் அந்த இடத்துல. இதே நமக்கு டைம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எங்கே போனாலும் காரியம் நடக்காது, எல்லாமே இழுத்து தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கும். இப்போது நான் ஒரு 2 இயர்ஸாக வந்து என்னோட ஒரே ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட மட்டும் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஏன்னா எங்ககிட்ட அவங்க வரும்போது பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அப்பா இறந்து ஒரு 3 மாதத்தில் இந்த மாதிரி ஒரு ஜாதகம் வருது. அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி கெட்டு போயிருக்கிற, அவர் நல்ல வசதியாக வாழ்ந்தவங்க தான். ஷார்ட் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரியில் வச்சுருந்து பிடிச்சி எல்லாமே டவுன் ஸ்டேஜுக்கு வரும்பொழுது அவருக்கு 2 விஷயம், ஒன்று பணம் இழக்கணும், இல்லாட்டினா உயிர் இழக்கணும். அவர் கூட நான் 2 வருஷமாக ட்ராவல் பண்ணி நான் நெக்ஸ்ட் மந்த்து தான் அவங்களோட வந்து வெளியவே வரப்போகிறேன். நாங்கள் அந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணி கொடுத்து பண்ணும்போது நமக்கு பணம் முக்கியம் இல்லை. எனக்கு பாபாஜி எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணிடுவார். பணம் முக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான். ஸோ அந்த மாதிரிலாம் நாங்கள் ஒருத்தங்கள கூட ட்ராவல் பண்ணி, இப்போ ஒரு ஜோசிக்காரங்க இருக்காங்க, நார்மலாக இருக்காங்கன்னா ஒரு வாட்டி பேசிட்டு இன்னொரு வாட்டி அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கே வந்து பணம் கேட்கும் பொழுது, அப்போ எங்கள் அப்பா இறந்துருக்கும் போது அந்த குடும்பத்துக்கு வந்து இந்த தனி மனிதர் இல்லாமல் அந்த வீட்டில் யாராச்சும் வந்து ஒரு குழந்தைங்க வந்து நல்லா படித்து ஃபுல்லாக மேலே வந்திருந்தாங்கன்னா நம்ம விட்டுருப்போம். அப்போ இவங்க வந்து ஒரு முக்கியமான பர்சன்ஸ் அப்படிங்கும்போது அவருக்கு சனி வக்ரமே கெட்டு போயிருக்காரு. அப்போ பூர்வ புண்ணியத்தை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 1 இயரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ லாஸஸ், எவ்வளோ வந்தாலும் தீராது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க போய் யாராச்சும் ஒருத்தவங்க தெளிவாக பார்த்துருந்தாங்க அப்படின்னா இந்த எடுத்த பிஸ்னஸை எடுத்திருக்க மாட்டாங்க, கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் கடனை இருக்காது. இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நாங்கள் அதுக்கான ட்ரைனிங்கும் கொடுத்து கூடயே ட்ராவல் பண்ணுறோம், கவுன்சிலிங்கும் கொடுக்குறோம், டிப்ரெஷன் ஆனவங்களுக்கு அது பண்ணுறோம். மெயினாக வந்து கப்புள்ஸ்க்கு தான். செவ்வாய் இப்போ ட்வின்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க. இப்போ ரீசனாக ஒரு ஸ்டோரி நான் கேட்டேன். 2 பேத்துக்கும் ட்வின்ஸ் பிறக்கும்போது 2 பேத்துக்குமே செவ்வாய் நீசம் தான். ஒருத்தர் ஹஸ்பண்ட் வந்து நல்லா எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர், ஒருத்தர் வந்து எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கிறவர். ஃபஸ்ட்டு வந்து செவ்வாய் நீசம் அவங்க டைமிங் வரும்போது பார்த்தீங்கன்னா எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவர் தான் வந்து தவறிடுறாங்க. இப்போ தங்கச்சி இருக்காங்க பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட பழக்கம் இருக்கிறவங்களும் தவறிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி ட்வின்ஸால் பண்ணும்போது எப்படி சொல்கிறது, கொடுப்பனன்ட்டு ஒன்று இருக்குது. ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி நல்லா டாப் மோஸ்ட்டாக போனவங்களும் இருக்குது.
இப்போ ராகுகேது தோஷை இருக்குது, கல்யாணம் பண்ணுறாங்க, டைவர்ஸ் ஆயிடுது. நீங்கள் அந்த தோஷை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கிளியர் தான் பண்ணி விட்டு கொடுத்து தான் போகணுமே ஒழிய, அதை விட்டுட்டு நீங்கள் டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு விஷயத்துக்கு போனாலும் கிரகம் உங்களோடது தானே, உங்களோடையே தானே வரப்போகுது. அப்போ அந்த ஃபஸ்ட்டு லைஃபுக்கே நம்ம விட்டு கொடுத்து போயிட்டு என்ன இருப்போகுது. சில பேர்த்துக்கு ரொம்ப ரேராக செகண்ட் லைஃப் நல்லா அமையும், நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களா இருக்கும். பட் நீசம் தான், அதுக்கான விஷயங்கள் என்ன நடக்க போகிறதோ எல்லாமே நடக்க தான் போகுது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ஹாரோஸ்கோப்புங்கிறது பியூர் சயின்ஸு, சரிங்களா? அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கையாக கோயிலுக்கு போங்க, உங்கள் கோயில் எதுன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு போங்க. புதன் நல்லா இருந்தால் மட்டும்தான் பெருமாள் கோயிலுக்கு திருப்பதிக்கு போனால் நல்லது நடக்கும். திருப்பதி வந்து புதனுக்கும் உகந்தது தான், சந்திரனுக்கும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் வரும். இப்போ செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் முருகர் கோயிலுக்கு நீங்கள் போகணும். இந்த மாதிரி சந்திரன் நல்லா இருந்தால் தான் அம்பாள் கோயிலுக்கு பெண் தெய்வத்தை கும்பிடணும். அந்த மாதிரி விஷயங்களாக இருந்து உங்களுக்கு எது வீரியம் ஜாஸ்தியாக இருக்கோ அதை ஒன்றை மட்டும் இயக்குங்க. அந்த இயக்கத்தை வரும்பொழுது நஷ்டமாக மாட்டீங்க. நஷ்டமாகாமல் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் நம்ம எதையும் இழக்க மாட்டோங்கிறது என்னோட கருத்து. நம்ம பொதுவாக திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், திருமணத்துக்கு குரு பலன் வந்துருச்சான்னு பார்க்கணும், குரு தசை போயிட்டுருக்கான்னு பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான அபிப்பிராயம் எல்லார் மனசுலையும் இருக்குது. இப்போ நீங்கள் பின்பற்றிட்டு இருக்க ஜாதக முறைப்படி திருமணம் அப்படிங்கிறது வந்து குரு திசையும் குரு புத்தியும் தான் தீர்மானிக்குதா? மேக்ஸிமம் அது ஏன் அந்த டைம் வந்து குரு தசையில் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லும்போது, குரு அப்படிங்கிறது ஒரு பொலிவான கிரகங்கள். இப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தால் சிறு பணம் லட்சங்கள், குரு நல்லா இருந்துச்சுன்னா கோடிகள் பணம் வரும் அப்படிங்கிறது அந்த ஒரு பிளானட்டுக்கான பொதுவான விஷயம். குரு தசையில் கல்யாணம் பண்ணும்பொழுது நமக்குள்ள ஒரு செல்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கிறது ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அப்போது குரு பகவான் அந்த ஆணோ பெண்ணையோ பார்த்து அந்த 2 பேருக்கு திருமணம் நடந்து ஒரு குழந்தை பிறக்கும், சரிங்களா? அந்த கொடுப்பனையில் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை வந்து ஒரு பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது எல்லாமே பிரகாசமாக இருந்தது. இப்போ எல்லாத்துக்கும் குருதில் தான் பார்த்து கல்யாணம் பண்ணுறோம். அப்போ ஏன் இந்த எல்லாத்துக்கும் பிறக்கிற குழந்தைங்களும் சரி சாபமாக வருது, அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கொடுப்பனன்ட்டு ஒன்று இருக்கணும். கொடுப்பனன்ட்டு ஒன்று நல்லா இருந்துச்சுன்னா, இப்போ சில ஃபேமிலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தப்பு பண்ணாலும் அந்த ஃபேமிலி தலைமுறை எல்லாமே நல்லா வந்துட்டே இருக்கும். ஏன்னா அவங்க முன் ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாமே எங்கே நல்லது பிறக்குதோ அங்கே தான் வந்து போய் பிறப்பாங்க. அதனால நம்ம பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்ம என்ன டோட்டலாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம், கர்மான எண்ணம் செயல்பாடு தான். நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளோட விளைவுகள். அதனால் நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே சிந்துவோம். இப்போ நம்ம முருகர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சக்தியிலே சொல்கிறோம், முருகர் வந்து ஞான சக்தின்னு சொல்லுவாங்க, வள்ளி வந்து இச்சா சக்தி, தெய்வனை வந்து கிரியா சக்தின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த கல்யாண டைமில் வந்து முருகர் அந்த குழந்தை பிறக்கிற டைமும் சரி கல்யாண டைமும் சரி முருகர் வழிபாடு கந்த சஷ்டியெல்லாம் ஏன் பண்ணணும்னா அவங்களோட ஞானத்தை பெறணும் அப்படிங்கிறது. அதையும் நம்ம பண்ணிவிட்டு நம்ம எல்லா சாமி கும்பிடும் போது தான் நம்ம நல்லவங்களாக இருப்போம், அதுக்கப்புறம் இருக்க மாட்டோம். அப்புறம் அவங்கள என்ன குறை சொல்லலாம், இவங்களை என்ன குறை சொல்லலாம், ஒருத்தங்க மேலே வீண் பழி போடுறது மாதிரி ஒரு மோசமான செயல் எதுவுமே கிடையாது. தெரியாமல் நமக்கு தெரிஞ்சாலுமே எதுவும் சொல்லக்கூடாது. யாரையும் திருத்துறதுக்காக நம்ம வரல. நம்ம விஷயத்தை நம்மளாலே மாற்றிக்கிறக்கே நம்மளுக்கே ஒரு பிறப்பு போதாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி போய் இன்னொருத்தவங்களை நீங்கள் வந்து பண்ண முடியும் சொல்லுங்கள்? முடிஞ்ச அளவுக்கு நல்லதே செய்வோம். இந்த பணம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு காலத்தில் நானும் நினச்சிட்டு இருந்ததா. பட் பிடிச்ச வேலை பிடிச்ச மனுஷங்களோட ட்ராவல் பண்ணுறது மட்டும்தான் ஒரு ஆத்ம சக்தின்ட்டு ஒன்று இருக்கும். ஆத்ம சக்தியும் சரி பிரம்மஞான சக்தியும் சரி ஞான சக்தி, இது 3ஐயும் நம்ம உருவாக்கிக்கிட்டாலே போதும். இதுக்கெல்லாம் வந்து பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த டைம் எந்திரிச்சு நம்ம தியானம் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம தியானம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் அப்போ தான் நம்ம மைண்டுக்குள்ளார வரும். அதெல்லாம் நம்ம எந்த விஷயத்தையும் நம்ம பொருட்படுத்தாமல் அமைதியாக இருந்தோம் அப்படிங்கும்போது காலப்போக்கில் நம்மளுக்கு காலம் என்ன அப்படிங்கிறது பண்ணும். ஆனால் திருமண பொருத்தத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி மேம். ஓம் கிரியா பாபாஜி நமவும். எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க. இறைவனு கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவார். நம்பிக்கையோடு வாழுங்க. மாந்தாங்குட்டி காளியே மனசிறங்கி வாடிய தாயே, நெருப்பின் மேலாடிடும் அக்கினி காளியே நீயே. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்.